பார்த்துக்கொள்ளுங்க. 2027 மாணவர்களுக்கு தொடர்ச்சியான முறையில தேர்ச்சி 10 பங்குடைமை நிதி கூற்றுக்கள் போகுது. உங்களோட தேர்ச்சிக்குரிய சிலபஸ் சரியா? அதன் அடிப்படையில நாங்க முதலாவது பங்குடைமையிட பேசிக் விடயங்களை படிச்சு முடிப்போம். அதுக்கு பிறகு நாங்க பார்ட் 1 பார்ட் 2 தொடர்பான பயிற்சிகளுக்கு போவோம். எனவே நாங்க இறுதியாக படிச்ச விடயம் முதலாவது பங்குடைமை என்றால் என்ன, பங்குடைமையில அறிமுக விடயம் பார்த்தோம். பங்குடைமைன்னா என்னன்னு படிச்சோம். 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைய ஒரு இலாப நோக்குடன் சரியா பொதுவான வணிக முயற்சியில ஈடுபடக்கூடிய தனிநபர்களுக்கு இடையிலான உறவு முறைமை பங்குடைமைன்னு பார்த்தோம். அந்த பங்குடைமையில காணப்படக்கூடிய உரிமையாளர்களை பங்காளர்கள்னு சொன்னோம். அடுத்தது நாங்க பார்த்தோம் பங்குடைமையிட பண்புகள், எக்ஸாமுக்கு வரக்கூடியது 4 விடயங்கள் படிச்சோம். முதலாவது ஒரு இலாப நோக்கம் காணப்படல், இரண்டாவது ஒரு பொதுவான வணிக முயற்சியாக இருத்தல், தனிநபர்கள் காணப்படல், அடுத்தது பங்குடைமை ஒப்பந்தம் காணப்படல். அடுத்த மூன்றாவது விடயம் மிக முக்கியமானது, ஒரு பங்குடைமை வணிகத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய சட்டங்கள். இப்ப இதுவும் நான் சொல்லித்தங்க. அதுல 4 விடயங்கள் வருது. முதலாவது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். அடுத்தது 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம், வியாபார பெயர் பதிவு சட்டம். அடுத்தது 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். அடுத்த இறுதியா சொல்லி தந்த 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு சட்டம். இதுல இருந்து நாங்க தொடர்ச்சியான முறையில படிச்சுட்டு போவோம். எனவே பாருங்க, உங்களோட கணக்கீட்டு பாடத்துல இந்த 4 விடயங்களும் தொடர்பு படுது. அதுல மிக முக்கியமானது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். அப்புறம் நாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வணிகத்தை நடாத்தணும், ஒரு பங்குடைமை தொடர்ச்சியான முறையில நடாத்தணுமா இருந்தா இந்த 4 சட்டங்களை பின்பற்றி தான் நடாத்தணும். உங்களோட பிசினஸ் ஸ்டடிஸ் வணிக கல்வியில இந்த சட்டங்கள் என்னத்துக்கு வருது, அதுல உள்ள ஒவ்வொரு சட்டங்களுக்கும் விளக்கங்கள் இருக்குது. ஆனா அக்கௌண்டிங்க்கு அது தேவையில்லை. இப்போ நோமலா விலகி கொள்ளுங்க. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம்னா இது பங்குடைமையிட பிரதானமான ஒரு கட்டுப்படுத்துற சட்டம். பங்குடைமையில காணப்படக்கூடிய பங்காளர்கள், அந்த பங்காளர்களோட நலன், அவங்களோட உரிமையை பாதுகாக்கணும், அவனோட நலன்கள் உரிமைகளை நிலைநாட்டணும். அடுத்தது பங்குடைமைக்கும் பங்காளருக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யணும். அதுக்கு வழிகாட்டுற சட்டம் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். அடுத்தே பாருங்க 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பேர்பதிவு சட்டம்னா இது நோமலா ஒரு தனி உடைமையோ பங்குடைமையோ நீங்க ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றதா இருந்தா அது 2007ஆம் ஆண்டு. மற்றபடி நோமலா ஒரு சில்லறை வணிகம் பங்குடைமை ரெஜிஸ்டர் பண்றதா இருந்தா இந்த பேரை பதிவு செய்யறதா இருந்தா இந்த சட்டத்துக்கு அமைவாக பதிவு செய்யணும். அடுத்து 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இது கம்பெனியோட தொடர்பு படக்கூடியது, பங்குடைமைக்கும் என்னது உதவி செய்யக்கூடிய ஒரு சட்டம். அடுத்து 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு சட்டம். இது பங்குடைமையோட தொடர்பு படக்கூடியது. சரியா? இப்ப இந்த 4 சட்டங்களை அடிப்படையா கொண்டுதான் உங்களுக்கு பங்குடைமை பதிவுகள் இடம்பெறும். இது கிளியரா பார்த்தோம். இப்ப இது எல்லாரும் எழுதுனீங்க தானே? செட்ல போடுங்க. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பேர்பதிவு கட்டளை சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு சட்டம். சரியா? ஓகே. அப்ப 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் என்ன சொல்லுது? பங்காளர்கள எண்ணிக்கை சொல்லப்படுது 2 தொடக்கம் 20. பங்காளர் எண்ணிக்கையை வரையறுக்கிறதுதான் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க சட்டம். 1840ஆம் ஆண்டு மோசடிப்பு தவிர்ப்பு சட்டம் தான் என்ன சொல்லுங்க பாபம். ஒரு பங்குடைமையிட மூலதனம், பங்குடைமையிட உரிமை அந்த குறிப்பிட்ட பெறுமதிக்கு மேல இருந்த கட்டாயம் பங்குடைமையில ஒரு ஒப்பந்தம் காணப்படணும். அதான் சொல்லப்படுறது மோசடி தவிர்ப்பு சட்டம். ஓகே. இப்ப நாங்க பிரதானமா படிப்போம் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். அது மட்டும்தான் நாங்க அடிப்படையா உங்களோட கணக்கீட்டு பாடத்துல படிக்க வேண்டியது. அப்ப வாங்க 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம்.
அப்படின்னா என்ன? பங்குடைமை வியாபாரம். ஒரு பங்குடைமையில காணப்படக்கூடிய பங்காளர்கள், பார்ட்னர்ஸ் சொல்லுவோம். 2 தொடக்கம் 20 பங்காளர்கள் காணப்படுவாங்க. இந்த பங்காளர்கள நலன்கள், அடுத்தது உரிமைகள், இந்த 2 விடயங்களை பாதுகாக்க, முதலாவது பாதுகாக்கவும் அதனை நிலைநாட்டவும், அப்படின்னா உறுதி செய்யறது. அடுத்தது மேலதிகமா இந்த பங்குடைமைக்கும் பங்காளர்களுக்கும் பங்காளர்களுக்கும் இடையில இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள், அடுத்தது நிகழ்வுகள், டிரான்சாக்சன், அதை நாங்க பதிவு செய்யறதுக்கும் ஒரு வழிகாட்டுற சட்டத்தை நாங்க சொல்லுவோம் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். இப்படி நாங்க இலகுவான முறையில சிம்பிளா தியரிய படிக்கணும். சிம்பிளா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி படிக்கணும். இப்ப தெளிவான முறையில விலையும் கொள்ளுங்க. சும்மா எல்லாரும் சொல்லி தருவாங்க 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், இது பங்குடைமைக்கு வரும். அப்படி படிக்கிறது இல்ல. இந்த சட்டம் என்ன சொல்லப்படுது சிம்பிளா விலையும் கொள்ளுங்க. இந்த பங்காளர்கள நலன், அவங்களோட உரிமை, அதை பாதுகாக்கிறதுக்கு உறுதி செய்யறதுக்கும் வழிகாட்டுது. அப்படின்னா என்ன? ஒரு பங்காளர் இந்த பங்குடையில என்னென்ன உரிமையை கொண்டு காணப்படுறாரு, அப்புறம் லாப நட்டங்களை எப்படி நாங்க வழங்கணும், மூலதனங்கள் எப்படி வழங்கணும். ஒரு பங்காளர் பங்குடைமையில வேலை செய்யறாரு, ஒரு ஊழியரா காணப்படுறாரு. அப்ப 20 பங்காளர் தானே சொன்னேன். உதாரணமா ஒரு பங்குடைமையில 3 பங்காளர் காணப்படுறாங்க. அதுல 2 பங்காளர்கள் நிறுவனத்துக்கு வராங்க, மூலதனம் இடுறாங்க, நிறுவன செயற்பாடுகள்ல வேலை செய்யறாங்க. ஒரு பங்காளர் மூலதனம் மட்டும்தான் இட்டுறாரு, ஏதாவது பொதுவான மீட்டிங்ல கலந்து கொண்டாரு, ஆனா பங்குடைமை தொடர்பான வேலைகளை செய்யறது இல்ல. அப்போ ஒரு சில பங்காளர் வேலை செய்யறாங்க, ஒரு சில பங்காளர் வேலை செய்ய இல்லை. அப்ப பங்காளருக்கு சம்பளம் வழங்கணுமா இல்லையா, இது அவங்களோட உரிமை. அடுத்த இரண்டாவது, பங்காளர்கள் மூலதனம் இடுறாங்க. ஒவ்வொரு நபர்கள் குறிப்பிட்ட வேறுபட்ட தொகைகளை மூலதனமா இட்டாங்க. எனவே மூலதன வட்டி வழங்கணுமா இல்லையா, இது அவங்களோட உரிமை. அடுத்தது, பங்காளர்களுக்கு இலாப நட்டம் வழங்கணும். ஒரு பங்குடைமையிட லாபமும் உழைக்கலாம், நட்டமும் உழைக்கலாம். லாபம் வந்தாலும் உரிமையாளர்கள் தான் பொறுப்பேற்கணும், நட்டம் வந்தாலும் உரிமையாளர் தான் பொறுப்பேற்கணும். எனவே லாப நட்டங்களை எப்படி வழங்குறது, இது தொடர்பான சகல வழிகாட்டுதலும் இந்த 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் வழங்குது. அதே போல பங்குடைமையில தொடர்புபடக்கூடிய கொடுக்கல் வாங்கல், உதாரணமா ஒரு மூலதனமிட்டா எப்படி பதிவு செய்யறது, அது மூலதன கணக்குக்கு வருமா, நடைமுறை கணக்குக்கு வருமா, ஒரு மேலதிக மூலதனங்கள் எப்படி பதிவு செய்யறது. ஒரு பங்காளர் பங்குடைமைக்கு மூலதனம் இடுறாரு, அதற்கு மேலதிகமாக கடன்கள் வழங்கினா எப்படி பதிவு செய்யறது, அதுக்கு வட்டி செலுத்தணுமா இல்லையா, பங்காளர் சேர்றாரு, பங்காளர் விலகுறாரு, இலைப்பாறுறாரு, அதை எப்படி பதிவு செய்யறது, பங்குடைமையில நன்மதிப்பு தொடர்பான விடயங்கள் எப்படி பதிவு செய்யறது, ஒரு பங்காளர் விலகும் போது அவர உரிமை தொகை, அதுக்கு வட்டி செலுத்தணுமா இல்லையா, ஒரு பங்காளர் விலகும் போது அவர உரிமை தொகை குறிப்பிட்ட தினத்துல செலுத்தாம பிறகு செலுத்தப்பட்ட வட்டி செலுத்தணுமா இல்லையா, இப்படி சகல விடயங்களும் இந்த சட்டத்துக்கு அமையதான் வழிகாட்டப்படுது. இது கிளியரா? குயிக்கா செக்ல போடணும், அப்பதான் அடுத்தடுத்த விடயங்களுக்கு போகலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நாங்க ஸ்ரீலங்காவில் படிக்கக்கூடிய 2027 சகல மாணவர்களோட போட்டிட்டு தான் இறுதி பரீட்சையில எடுக்கணும். எல்லாரும் 90க்கு மேல எடுக்கணும். இப்ப எங்கட கிளாஸ் வந்து எப்படி பெஸ்ட் ஆகிக்கணும். இப்ப நார்மலா நான் 5 வருஷத்துக்கு மேலதிகமா கிளாஸ் செய்யறேன், சரியா? 2022 பேட்ச்ல இருந்து கிளாஸ் போகுது. இப்ப 2028 படிச்சு கொடுக்குறேன். இப்ப நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, 2022ல இருந்து 28னா எத்தனை பேச்சுக்கு டீச் பண்ணிப்பேன். இப்ப அந்த காலத்துல ஆன்லைன்ல அக்கௌண்டிங் கிளாஸஸ் குறைவு, ஆன்லைன்ல ஒரு சில ஆசிரியர்கள் தான் படிச்சு கொடுத்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா அக்கௌண்டிங் அல்லது வேற பாடமும் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு இப்ப நீங்க நார்மலா பாத்துக்கலாம். வேற கொமனான குரூப்ல நான் அக்கௌண்டிங் இந்த யூடியூப் ரெக்கார்டிங் மட்டும் தான் போடுறது, பெருசா விளம்பரங்களோ அட்வர்டைஸிங்கோ போடுறது இல்லை, சரியா? அப்ப இப்ப நீங்க பாருங்க நார்மலா கூடுதலா வருது. அப்ப நிறைய ஆட்கள் படிச்சு கொடுக்குறாங்க. இப்ப நிறைய பேர் படிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ண இயலாது. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்கணுமா இருந்தா சிறந்த ஒரு ஆசிரியர்கிட்ட ஜாயின் பண்ணணும். இப்ப சொல்றது தெளிவா விலை கொள்ளணும். அவட காம்படிஷன் கூட, போட்டி கூட, அதே மாதிரி படிச்சு கொடுக்குற ஆசிரியர்கள் கூட. அதனால நாங்க சிறப்பான முறையில படிக்கணும், தரமான கல்வி எடுத்துக்கொள்ளணும். போட்டியில நாங்க பெஸ்டா ரிசல்ட் எடுக்கிறோம்னா
நல்லா படிச்சுக்கொள்ளணும். எங்கட கிளாஸ் வந்து இலங்கையில இருக்கிற மத்த கிளாஸஸை விட மத்த ஆசிரியர்களை விட சிறப்பான முறையில போகணும். அப்பதான் நீங்க எடுக்கலாம். அப்பதான் நீங்க 90க்கு மேல புள்ளிகளை எடுக்கலாம். இது பிசிக்கல் கிளாஸ் இல்ல, ஆன்லைன் கிளாஸ். அதனால உங்களோட சப்போர்ட்டும் இருந்தா தான் நாங்க எடுக்கலாம். இதை தெளிவான முறையில விலையும் கொள்ளணும். உங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு தருவேன். சந்தோஷமா படிக்கலாம். அதனால ரெஸ்பான்ஸ் பண்ணி கொள்ளுங்க, சப்போர்ட் பண்ணி கொள்ளுங்க. கிளியரா? 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், அது கிளியரா? இது நாங்க எழுதினோம் தானே, அதை போட்டுக்கொள்ளுங்க. பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பங்காளர்களின் நலன்களையும் அவர்களின் உரிமையினையும் பாதுகாக்கவும் நிலைநாட்டவும் உருவாக்கப்பட்ட சட்டம் இதுவாகும். அதுக்கப்புறம் மேலதிகமா என்ன எழுதினோம்? பங்குடைமைக்கும் பங்காளர்களுக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பதிவு செய்யறதுக்கு வழிகாட்டுற சட்டம் இதுவாகும். இதை எழுதினோம் தானே? சரியா? இப்ப நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். தெளிவா விலையும் கொள்ளுங்க. இந்த 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டமானது 2 பிரிவுகளை கொண்டுள்ளது. 2 பிரிவுகளை. இந்த பிரிவுகள்ல நிறைய விடயங்கள் சொல்லப்படுது. முதலாவது 24ஆம் பிரிவு, இரண்டாவது 42ஆம் பிரிவு. ஓகேயா? எனவே எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. அடுத்த நோட்ல இருந்து இந்த 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், அது கீழே பங்குடைமை கட்டளை சட்டத்தின் பிரிவுகள் போட்டு முதலாவது 24ஆம் பிரிவு, இரண்டாவது 42ஆம் பிரிவு போட்டுக்கொள்ளும். முதலாவது 24ஆம் பிரிவு, இரண்டாவது 42ஆம் பிரிவு போட்டுக்கொள்ளும். அதுல முதலாவது தலைப்பு போடுங்க 24ஆம் பிரிவு. இந்த 24ஆம் பிரிவுல சொல்லப்படக்கூடிய கணக்கீட்டு தொடர்பான அம்சங்கள் அல்லது வழிகாட்டுதல் பார்ப்போம். இந்த விடயங்கள் முக்கியமானது ஒரு எக்ஸாம்பிள் வரக்கூடியது. சரியா? பகுதி 1 பேப்பர் பார்ட்மெண்ட் பேப்பர்ல போடப்படக்கூடியது. அப்ப கேட்பான், 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைவாக 24ஆம் பிரிவுல கூறப்பட்ட அந்த விடயங்களுக்கு அமைவ பின்வரும் கூற்றுக்கள் சரியா பிழையா அல்லது உண்மையா பொய்யான்னு கேட்பான். அல்லது நீங்க அண்டர்லைன் பண்ணி பிரெக்கெட்ல போடுற மாதிரி வினாக்கள் வரும். சரியா? எனவே படிச்சு கொள்ளுவோம். இதுல நாங்க கணக்கீட்டுல வரக்கூடிய விடயங்களை மட்டும் சொல்லித்தாரோம், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 24ஆம் பிரிவுல என்னென்ன சொல்லப்படுதுன்னா, முதலாவது இந்த பங்காளர்களால ஈடுபடுத்தக்கூடிய மூலதனம் என்று சொல்றது சமனாக காணப்படணும். அப்ப மூலதனம் என்று சொல்றது என்ன? சமனா வரணும். அப்ப பங்குடைமை ஒப்பந்தம் பின்னுக்கு படிப்போம். அந்த பங்குடைமை ஒப்பந்தத்துல வரக்கூடிய விடயங்கள் வேறுபட்ட விடயம். சட்டம் சொல்றது அனைவருக்கும் சமன். அப்ப நீங்க ஒரு இலங்கையில ஒரு பங்குடைமையை நடாக்குறதா இருந்தா இந்த சட்டத்துக்கு அமையத்தான் கணக்கு விடயங்களை பதிவு செய்யணும். எனவே சட்டத்துக்கு அமைய முதலாவது என்ன சொல்லப்படுது 24ஆம் பிரிவுல, எல்லா பங்காளர்களும் மூலதனத்தை சமனா இடணும். இரண்டாவது, அவர்களுக்கு கிடைக்கிற இலாப நட்டங்கள் எப்படி சமனாக காணப்படணும். எனவே முதலாவது மூலதன சமனாக இடப்படல் வேண்டும், இலாப நட்டம் சமனாக பகிரப்பட வேண்டும். அதே மூன்றாவது, அந்த மூலதனத்துக்கு வட்டி வழங்கப்படாது. உதாரணமா பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று நாங்க செய்யறோம். எனவே அங்க மூலதனங்கள் வேறுபட்ட தொகைகள்ல இட்டுறாங்க. இப்படி மூலதனம் வேறுபட்ட தொகையில இட்டா அல்லது மூலதனம் சமனா இட்டாலோ அங்க மூலதனத்துக்கு வட்டி வழங்கப்படணுமா? சட்டத்துல சொல்லப்படுது மூலதனத்துக்கு வட்டி இல்ல. அடுத்தது பாருங்க, பங்காளர் சம்பளம். இந்த பங்காளர் சம்பளம் வழங்கப்பட மாட்டாது. தெளிவா சொல்லிக்கிறேன். ஒரு சில பங்காளர்கள் மூலதனத்தை மட்டும் விடுவாங்க, ஏதாவது பொதுவான மீட்டிங்க்கு வருவாங்க, ஒரு பொதுவான தீர்மானம் எடுத்தலுக்கு பங்கு பெறுவாங்க. அப்ப சில பங்காளர்கள் வணிகத்துல மூலதனம் விடுவாங்க, பங்குடைமையில சக செயற்பாடுகளும் செய்வாங்க, நிறுவனத்துக்கு டெய்லி வருவாங்க, ஊழியர்களா கடமையாற்றுவாங்க. அந்த பங்காளர் சும்மா இருக்கிறார், இந்த பங்காளர் கூடுதலான வேலை செய்யறாரு, அவருக்கு பங்காளர் சம்பளம் வழங்குறதா? சட்டத்தின் அடிப்படையில சம்பளம் இல்ல. கிளியரா விலையும் கொள்ளணும். அடுத்தது பாருங்க, பற்றுக்கு வட்டி. ஒரு பங்குடைமையில பங்காளர்கள் தனது சொந்த தேவைக்காக சொத்துக்களையோ காசுகளையோ அல்லது இருப்புக்களோ எடுத்தா பற்று. அந்த பற்றுக்கு வட்டி வட்டி அளவிடப்படுமா? இல்ல. எனவே இந்த முதல் 5 விடயங்களை தெளிவா விலையும் கொள்ளணும். முதலாவது மூலதனம் சமனாக இடப்படல் வேண்டும். இரண்டாவது
இலாப நட்டம் சமன், மூலதனத்துக்கு வட்டி இல்ல, பங்காளர் சம்பளம் இல்ல, பற்றுக்கு வட்டி இல்லை. எனவே எழுதி கொள்ளுங்க. முதலாவது, மூலதனம் சமனாக இடப்படல் வேண்டும். உங்களுக்கு இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டியூட் தருவேன். சரியா? நார்மலா பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர், அதே மாதிரி நாங்க பாஸ் பேப்பரோ பேப்பர் கிளாஸ் எல்லாம் டியூட் தரது, தியரி எல்லாம் ஒரு சில விடயங்களுக்கு டியூட் தருவேன். நார்மலா எழுதி படிக்கிறது. இன்ஷால்லா இனி உங்களுக்கு முழுமையா சகல பேச்சுக்கும் டியூட் தருவேன். எல்லா விடயங்களுக்கும் பேப்பர் கிளாஸ்ல முக்கியமான விடயங்கள் எழுதி படிக்கும். சரியா? மூலதனம் சமனாக இடப்படல் வேண்டும். இரண்டாவது, இலாப நட்டம் சமனாக பகிரப்படும். இலாப நட்டம் சமனாக பகிரப்படும். மூன்றாவது, மூலதனத்துக்கு வட்டி இல்லை. மூலதனத்துக்கு வட்டி இல்லை. நான்காவது, பற்றுக்கு வட்டி இல்லை. மூலதனம் சமனாக இடப்படல் வேண்டும், லாப நட்டம் சமனாக பகிரப்படும், மூலதனத்துக்கு வட்டி இல்லை, பற்றுக்கு வட்டி இல்லை, பங்காளருக்கு சம்பளம் இல்லை. இந்த 5 விடயங்களும் கிளியர் எழுதினா ஓகேன்னு போடுங்க. இன்னும் 2 விடயங்கள் இந்த 24ஆம் பிரிவுல சொல்லப்படுது. தெளிவா சொல்லித்தாரேன் பாருங்க. முக்கியமானது, மெயினான 2 விடயங்கள். முதலாவது, ஒரு பங்காளர் அந்த மூலதனத்துக்கு மேலதிகமா பங்குடைமைக்கு கடன் வழங்குறார். பங்காளர் கடன். உதாரணமா ஒரு பங்குடைமையில ஏபிசின்னு 3 பங்காளர் காணப்படுறார். இதுல ஏ பங்காளர் 1 லட்சம், பி பங்காளர் 2 லட்சம், சி பங்காளர் 3 லட்சம் மூலதனம் இடப்படுது. முதலாவது, அப்ப ஒரு நிறுவனத்துக்கு மூலதனம் சொல்றது மிக முக்கியமான ஒரு விடயம், நிதி சார்ந்த விடயம். நிதி இருந்தா தான் நாங்க பொருட்களை கொள்வனவு செய்யலாம், அல்லது பொருட்களை கொள்வனவு செஞ்சு உற்பத்தி செய்யலாம், விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இப்ப நிறுவனத்துல ஊழியர்கள் வேலை செய்வாங்க, அவருக்கு சம்பளம் வழங்கணும். இப்ப நிறுவனம் தொடர்பான சகல விடயங்களும் நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது என்ன தேவை? நிதி, மூலதனம் தேவை. இப்ப முதலாவது மூலதனம் இடப்படுது. தொடர்ச்சியாக நிறுவனங்கள் நடாத்தப்படுது, நிறுவனங்கள் சிறந்த முறையில போகுது. அப்ப நிறுவனத்தை விருத்தி அடைய செய்யணும், மேலதிகமா மூலதனம் தேவை. அப்படி இல்லையா, நிறுவனம் நிதி நிறுவனங்கள்ல கடன்களை பெற்றுக்கொள்ளணும். பார்த்துக்கொள்ளுங்க, பங்காளர்கள் மூலதனத்திற்கு மேலதிகமா எக்ஸ்ட்ராவா கடன் வழங்கலாம். உதாரணமா பங்காளர் கடன் சொல்லுவோம். இப்ப இதுல பி பங்காளர் மட்டும் 3 லட்சம் கடன் வழங்குறாரு. இப்ப பி பங்காளர் 3 லட்சம் கடன் வழங்குறாரு. இப்ப பாருங்க, 2 பங்காளர் ஒண்ணுமே கூடுதலா போட இல்ல. அப்ப மேலதிகமா ஒரு பங்காளர் மட்டும் கடன் வழங்கினா அவருக்கு நாங்க ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சலுகை வழங்கணும். அதுதான் சொல்லப்படுது. ஒரு பங்குடைமையில பங்காளர்கள் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன்கள் வழங்கினா அவருக்கு வட்டி வழங்கணுமா? உதாரணமா ஆண்டிற்கு 5% வட்டி வழங்கணுமா? இது முக்கியமான விடயம். இது கிளியரா? பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். கிளியரா? பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். அடுத்தது முக்கியமான விடயம் பாருங்க, பங்குடைமை சார்ந்த செலவுகள். பங்குடைமை சார்ந்த செலவுகள் இடம்பெறும். உதாரணமா ஒரு பங்குடைமையில செயற்பாட்டு செலவுகள், நிர்வாக செலவு இடம்பெறலாம், விநியோக செலவு இடம்பெறலாம், நிதி செலவு இடம்பெறலாம், இப்படி செலவுகள் இடம்பெறும். அப்ப பங்குடைமையிட செலவுகளை உதாரணமா இப்ப நோமலா பங்குடைமை தான் தீர்க்கும். இந்த பங்குடைமையில மூலதனம் இருந்தாங்க, கடன் வழங்குறாங்க, விற்பனை செய்யறாங்க, வருமானங்களை உழைக்கிறாங்க, அதுல இருந்து செலவுகளை மேற்கொள்ளும். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பங்குடைமை செலவுகளை குறித்த பங்காளர் மேற்கொள்வாரு. இப்ப சி எனும் பங்காளர் வாடகை செலவு ரூபாய் 50,000 அவரு மேற்கொள்றாரு. இப்ப பங்காளர் சி எனும் பங்காளர் அந்த செலவை மேற்கொள்றாரு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, குறித்த பங்காளர் நிறுவன செலவுகளை மேற்கொண்டா அவருக்கு நாங்க என்ன செய்யணும்? சும்மா உடையலுமா? அவருக்கு நஷ்டமாயிடும். எனவே இந்த 24ஆம் பிரிவு என்ன சொல்லுதுடா,
குறித்த ஒரு பங்குடைமையில இடம்பெறக்கூடிய செலவுகளை குறித்த பங்காளர் மேற்கொண்டா அதை நாம என்ன செய்யணும்? மீள செலுத்தணும். அந்த செலவுகளுக்கான பெறுமதிய அவருக்கு திருப்பி கொடுக்கணும். இது முக்கியமான விடயம். எனவே பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர்கள் மேற்கொண்டால் அதனை மீள செலுத்த வேண்டும். கிளியரா? இவ்வளவுதான் மிக முக்கியமானது. பங்குடைமையில மூலதனம் சமனாக இடப்பட வேண்டும், லாப நட்டம் சமனாக பயிரப்பட வேண்டும், மூலதனத்துக்கு வட்டி இல்ல, அடுத்தது சம்பளம் இல்ல, பற்றுக்கு வட்டி இல்ல. மிக முக்கியமான 2 விடயம் பதிவுகள்ல வரும், நடைமுறை கணக்குல பதிவு செய்யணும். எனவே பங்காளர் ஒருவர் மேலதிகமா கடன் வாங்கினா வருடம் 5% வட்டி செலுத்தணும். பங்காளர் ஒருவர் பங்குடைமை செலவுகளை சொந்த பணத்துல செலுத்தினா திருப்பி செலுத்தணும். இது கிளியரான சொல்லுங்க. 24ஆம் பிரிவு இனி மறக்குமா? கிளியரா? இதுல நிறைய பேர் பங்குடைமை படிப்பீங்க, பங்குடைமை படிச்சு முடிச்சுக்கலாம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்பதான் நாங்க பங்குடைமை படிக்கிறோம், குயிக்கா சிலபஸ் முடிப்போம். சரியா? அப்ப இப்ப நாங்க படிக்கிற விடயங்கள் கிளியரா? இனி நீங்க 24ஆம் பிரிவுல டவுட் வரக்கூடாது. அப்படிதான் நாங்க பெஸ்டா படிச்சுட்டு போவோம். சரியா? எனவே எழுதி கொள்ளுங்க. இறுதி 2 விடயங்களையும் எழுதி கொள்ளுங்க. முக்கியமான விடயம் முதலாவது, பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது, பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது, பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது, பிராக்கெட்ல போடுங்க மேலதிக மூலதனம். பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது, இதுல நோட்ஸ் வந்து எழுதும் போது கட்டாயம் ஒரு சில மாணவர்கள் ஓகேன்னு போடுங்க. உங்களுக்கு இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டியூட் தருவேன் தானே. டியூட்ல 50% நோட்ஸ் ஈக்கும், 50% நாங்க எழுதணும். அப்படி இருந்தாலும் இது ஆன்லைன் கிளாஸ் தான். அப்ப டியூட்ல நோட்ஸ் எழுதும் போதும் நீங்க எழுதி முடிச்சா ஓகேன்னு போட்டாதான் நீங்க கொஞ்சம் குயிக்காகவும் நோட்ஸ் சொல்லலாம், விளக்கமான முறையிலையும் படிச்சுட்டு போகலாம். சரியா? அதனால அந்த விடைகளை சரியா செஞ்சு கொள்ளுங்க. பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது தொடர்ச்சியா எழுதுங்க. வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். 2026 ஆகஸ்டுக்கு எக்ஸாம் இடம்பெறுது. சரியா? ஆரம்பத்துல 2019க்கு முன்னுக்கு பாருங்க, 2018 17 அதெல்லாம் சரியா ஆகஸ்டுக்கு என்ன இடம்பெற்றுச்சு? A-level எக்ஸாம் இடம்பெற்றுச்சு. அதுக்கு பிறகு 2020 21 அதெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு வந்துச்சு. நிறைய பிரச்சனைகளால, இயற்கை அனர்த்தங்கள், கொரோனா, இப்படி ஒரு சில காரணங்களால பின்னுக்கு வந்துச்சு. இப்ப பாருங்க 2026 எக்ஸாம் ஆகஸ்டுக்கு அவங்க திருப்பி அதே மாதிரி ஷெட்யூல் பண்ணி செய்யறாங்க. அதே மாதிரி 2027க்கும் ஆகஸ்டுக்கு பரீட்சை இடம்பெறும். இதை கவனமா இருக்கணும். சரியா? அதனால உங்களோட படிப்பு விடயங்களை சிறப்பான முறையில மேற்கொள்ளுங்க. அக்கவுண்டிங் என்னை நம்பி வாருங்க, இன்ஷால்லா எடுக்கலாம். மற்ற 2 பாடங்களை சிறப்பா படிச்சு கொள்ளுங்க. அக்கவுண்டிங் என்கிட்ட ஃபாலோ பண்ண மாதிரி அதை படிச்சீங்கன்னா ஏவா. இறுதியான விடயத்தை எழுதி கொள்ளுங்க. இறுதியான விடயம், பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர்கள் மேற்கொண்டால், பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர்கள் மேற்கொண்டால், பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர்கள் மேற்கொண்டால் அதனை மீள செலுத்த வேண்டும். அதனை மீள செலுத்த வேண்டும். இப்ப 24ஆம் பிரிவுல சொன்ன விடயங்கள் ஓகேண்டா சொல்லுங்க. அடுத்த விடயங்களுக்கு போகும். ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். இந்த பங்குடைமையில 24ஆம் பிரிவு பயன்படுத்தக்கூடிய அல்லது நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு பார்ட் 1ல சில சந்தர்ப்பங்கள்ல கேட்கலாம். 24ஆம் பிரிவு எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்படும்? உங்களுக்கு தெரியும், பங்குடைமையில ஒப்பந்தம் சொல்றது கட்டாயம், அதே போல சட்டங்களும் பின்பற்றணும். இப்ப 24ஆம் பிரிவு நாங்க எப்ப பின்பற்றுவோம் இத பார்ப்போம். ஒரு பங்குடைமையில 24ஆம் பிரிவு இந்த பின்பற்றக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை சொல்லிட்டாரு. பார்ட் 1ல உங்களுக்கு வினாக்கள் வரலாம், அப்படி இல்லாட்டி பார்ட் 2ல நீங்க பயிற்சியும் செய்யும் போது இந்த விடயங்கள் கட்டாயம் தேவை. எனவே தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க. பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவு
பயன்படுத்தப்படும் அல்லது நடைமுறைப்படுத்தும் சந்தர்ப்பங்கள். பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவு பயன்படுத்தப்படும் அல்லது நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவு பயன்படுத்தப்படும் அல்லது நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். குயிக்கா எழுதி கொள்ளுங்க. இது மிக முக்கியமானது. பார்ட் 1ல போடப்படலாம். அது பார்ட் 2ல என்னதுக்கு தேவை? பதிவுகள் செய்யும் போது இந்த knowledge தேவை. எனவே பார்ப்போம் 24ஆம் பிரிவு எப்ப உங்களுக்கு பயன்படுத்தப்படும். முதலாவது பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது பங்குடைமை ஒப்பந்தம். அந்த பங்குடைமை ஒப்பந்தம் இல்லாட்டி நாங்க முழுமையா என்னத்தை பின்பற்றணும்டா, இந்த 24ஆம் பிரிவை பின்பற்றணும். இது முதலாவது விஷயம். சரியா? ஒரு பங்குடைமையில நாங்க 2ல இருந்து 20 நபர்களை உள்ளடக்கி நடாத்துறோம். நார்மலா 2க்கு மேல உரிமையாளர்கள். அப்ப ஒரு உரிமையாளரா இருந்தா அங்க ஒரு உடன்படிக்கையோ ஒரு எக்ரிமெண்டோ தேவையில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் காணப்படுறதால, மூலதனம் ரூபாய் 1000க்கு மேல காணப்படுறதால எழுத்து மூலமான ஒரு உடன்படிக்கை தேவை. அந்த ஒப்பந்தம் கட்டாயம் சகல பங்குடைமைக்கும் தேவை. அப்படி ஒரு பங்குடைமை ஒப்பந்தம் இல்லாட்டி நாங்க இந்த சட்டத்தை பின்பற்றணும். இது முதலாவது விஷயம். கிளியரா? இரண்டாவது, குறித்தொரு விடயம் தொடர்பா ஒரு பிரச்சனை ஏற்படலாம். குறித்த ஒரு விடயம். சரியா? குறித்த ஒரு விடயம் தான். நீங்க பங்குடைமை தொடர்பான ஒரு பிரச்சனை வருது. ஒரு சீராக்கம் தாரான். பிரச்சனைனா சீராக்கம் கணக்கீட்டு வடிவுல சொல்லப்படும். அந்த சீராக்கத்துல இந்த ஒப்பந்தத்துல தீர்வு சொல்லப்படலாட்டி, ஒப்பந்தத்துல அதற்கான தீர்வு ஒரு முடிவு இல்லாட்டி நாங்க என்னத்தை தம்பி பின்பற்றணும்? 24ஆம் பிரிவுல சொல்லப்படுறத பின்பற்றணும். கிளியரா விலையை கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருது, ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளமுக்கு நீங்க முதலாவது எங்க தீர்வு பார்ப்பீங்க? உங்களோட எக்ரிமெண்ட்ல நீங்க அது தொடர்பான விடயங்கள் போட்டிக்கிறீங்களா? இப்போ ஒப்பந்தத்தை எடுத்து பார்ப்பீங்க, முழுமையா ரீட் பண்ணி பார்ப்பீங்க. இந்த பிரச்சனை, இந்த விடயத்துக்கு நமக்கு தீர்வு இல்லை. இப்ப நாங்க ரெண்டாவது எங்க போகணும்? 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துல 24ஆம் பிரிவுக்கு போயிட்டு இது தொடர்பான விடயம் இருந்தா பின்பற்றணும். எனவே முதலாவது பங்குடைமை தொடர்பான ஒப்பந்தம் இல்லாட்டி, இரண்டாவது குறித்த ஒரு விடயம் தொடர்பா அந்த ஒப்பந்தத்துல தீர்வு இல்லாட்டி சட்டத்தை பின்பற்றணும். கிளியரா? அடுத்த மூன்றாவது, பங்குடைமை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் குறித்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்காத போது. பாருங்க, இந்த பங்குடைமை ஒப்பந்தத்துல சொன்ன விடயங்கள் எங்கட பிரச்சனைக்கு தீர்வு வழங்கலாட்டி நாங்க என்ன செய்யணும்? இந்த 24ஆம் பிரிவுக்கு போகணும். அப்ப 3 விடயங்கள் தான். முதலாவது ஒப்பந்தம் இல்லாட்டி, இரண்டாவது அந்த ஒப்பந்தத்துல முடிவு, அந்த பிரச்சனைக்கான விடயம் இல்லவே இல்லை. மூன்றாவது அங்க குறிப்பிட்ட விடயங்கள்லாம் இருக்கு, ஆனா அது தீர்வு வழங்க இல்ல, தீர்வு வழங்க இயல மாட்டேங்கி. அதனால 24ஆம் பிரிவை பின்பற்றணும். கிளியரா? 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைய 24ஆம் பிரிவு நடைமுறைப்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். முதலாவது, பங்குடைமை ஒப்பந்தம் காணப்படாத போது. இரண்டாவது, குறித்த விடயம் தொடர்பான பங்குடைமை ஒப்பந்தம் மூலம் உடன்பாட்டிற்கு வர முடியாத போது. மூன்றாவது, பங்குடைமை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்காத போது. எனவே எழுதி கொள்வோம். முதலாவது எழுதுங்க, பங்குடைமையில் ஒப்பந்தம் காணப்படாத போது. பங்குடைமையில் ஒப்பந்தம் காணப்படாத போது. பங்குடைமையில் ஒப்பந்தம் காணப்படாத போது. இரண்டாவது எழுதி கொள்ளுங்க, குறித்த விடயம் தொடர்பாக. குறித்த விடயம் தொடர்பாக. குறித்த விடயம் தொடர்பாக பங்குடைமை ஒப்பந்தம் மூலம் உடன்பாட்டிற்கு வர முடியாத போது. குறித்த விடயம் தொடர்பாக பங்குடைமை ஒப்பந்தம் மூலம் உடன்பாட்டிற்கு வர முடியாத போது.
மூன்றாவது எழுதி கொள்ளுங்க. பங்குடைமை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் பங்குடைமை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்காத போது. பங்குடைமை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்காத போது. இது மூணும் எழுதினா 24ஆம் பிரிவும் அது பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிளியர்ண்டா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து 42ஆம் பிரிவுல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லித்தாங்க. சரியா? அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. 42ஆம் பிரிவின் படி 42ஆம் பிரிவுல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லித்தாங்க. இப்ப கூடுதலான மாணவர்கள் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க. இப்போ நார்மலா 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துல 24ஆம் பிரிவு சொல்ல மாட்டா, எழுதி எல்லாரும் பொய்க்கா சொல்லுவீங்க. அல்லது 42ஆம் பிரிவு கேட்கப்படும் பொழுது கொஞ்சம் தடுமாறுவீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அது காரணம் என்னன்னா, நீங்க நார்மலா 24ஆம் பிரிவு தான் படிச்சு வைக்கிறது. ஏன்னா அதுல நிறைய விடயங்கள் இந்த 42ஆம் பிரிவுல ஒரே ஒரு விடயம் தான் சொல்லப்படுது. இது உங்களோட பேப்பருக்கு வரும், உங்களோட எக்ஸாமுக்கு கூடுதலா வரக்கூடிய விடயம். 24ஆம் பிரிவுல சொல்லப்படக்கூடிய விடயங்கள்ல பின்வரும் கூற்றுக்கள்ல சரியான கூற்றை தெரிவு செய்ய சொல்லுவார். அதுல 24ஆம் பிரிவும் போடப்படும், 42ஆம் பிரிவும் போடப்படும். ரெண்டும் தெரிஞ்சாதான் சரியா ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லையா பதிவுகளுக்கு இந்த 42ஆம் பிரிவு கட்டாயம் தேவை. பங்காளர் கடன் கணக்கில் ஒரு விடயம் வரும், அதுக்கு இந்த முக்கியமான விடயம் தேவைப்படும். பின்னுக்கு சிறப்பா படிக்கும், நிறைய பயிற்சிகள் செய்வோம். பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், சகல விடயங்களும் செஞ்சு தருவேன். சரியா? சந்தோஷமா நாங்கள் லைவ்ல படிச்சுட்டு போவோம். எனவே பாருங்க, 42ஆம் பிரிவு என்ன சொல்லப்படுதுன்னா, முதலாவது ஒரு பங்குடைமை காணப்படுது. ஒரு பங்குடைமை காணப்படுது. இந்த பங்குடைமையில 2 பங்காளர்கள் காணப்படுறாங்க. இல்லாட்டி பாருங்க 3 பங்காளர்கள் காணப்படுறாங்க. சரியா? இதுல முதலாவது ஒரு பங்குடைமையில சேரல் இடம்பெறும். அப்படின்னா என்ன? ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குடைமையில புதுசா ஒரு ஆள் வாரது, புதிய ஒரு பங்காளர் வாரது. உதாரணமா டி ஒரு ஆள் வாரது. இப்ப பங்குடைமையில எத்தனை பேர் பாரு? ABCD. அடுத்து 2வது பாருங்க, பங்குடைமையில விலகல் ஒரு விஷயமே இருக்குது, இலைப்பாறுதல். இப்ப யாரு காணப்படுறாங்க? A பங்காளர், B பங்காளர், C D பங்காளர். ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குடைமையிலிருந்து ஒரு பங்காளர் இல்லாம போறது, பங்குடைமையிலிருந்து நிக்கிறது, பங்குடைமையிலிருந்து விலகிறது, அல்லது பங்குடைமை நீக்கிறது. அவரு சுய விருப்பத்தின்படி பங்குடைமையிலிருந்து விலகுவாரு. அவருக்கு ஒரு குடும்ப பிரச்சனை, அல்லது நிதி ரீதியான பிரச்சனை, அல்லது பங்காளர் இல்லாம போறது, இறக்குறது, இந்த சந்தர்ப்பத்துல பங்காளர் விலகுவாரு. அடுத்தது சரியா? அவரு பங்குடைமையில ஒரு உரிமையாளரா காணப்படுறாரு, ஆனா பங்குடைமைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில சமூகத்துல செயற்படுறாருன்னா பங்குடைமை அவரை நீக்கும். நீங்க உரிமையாளரா தேவையில்லை, இனி பார்ட்னர்ஸா அவங்கள வச்சுக்கொள்ள இயலாது. அப்ப 2-3 காரணத்தாலதான் அவர் இல்லாம போவாரு. முதலாவது சுய விருப்பத்தின்படி, அல்லது பங்காளர் இறத்தல், அவர் உயிர் இல்லாம போறது, அல்லது 3வது அந்த பங்குடைமை அந்த பங்காளரை நீக்கிறது. இந்த காரணத்தால பங்குடைமையில விலகுவாரு. உதாரணமா எப்படி? பி பங்காளர் விலகுறாரு. தெளிவா விலகி கொள்ளுங்க. இந்த 42ஆம் பிரிவு என்னத்த சொல்லுதுன்னா, ஒரு பங்குடைமையில பங்காளர் விலகும் போது, அப்ப எல்லாம் கிளியரா இருக்கும். பங்குடைமையில பங்காளர் விலகண்டா என ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்காளர்கள்ல ஒரு பங்காளர் பங்குடைமையை விட்டு போறது. அப்ப பங்குடைமையில ஒரு ஆள் விலகும் போது அவருக்கு நாங்க என்ன செலுத்தணும்? அவர உரிமை தொகையை வழங்கணும். பங்குடைமையில் பங்காளர் ஒருவர் விலகும் போது அவருக்கு உரிமை தொகை வழங்கணும். அப்படி உரிமை தொகைய அவர் விலகிற தினத்துல வழங்கலாட்டி, அவர் விலகிற தினத்துல வழங்கணும். அப்படி வழங்க இல்லாட்டி, உதாரணமா ஒரு பங்காளர் 5/8/2027 விலகிறாரு. சரியா? இந்த தினத்துல அவருக்கு உரிமை தொகையை வழங்கணும். பங்குடைமையில் இப்ப அவருக்கு வழங்குற உரிமை தொகை, அவருக்கு வழங்குற உரிமைய
இப்ப செலுத்த இயலாது, பங்குடைமை கொஞ்சம் லொஸ்ட்ல போகுது, நிதி ரீதியான சிக்கல் இருக்குது. அப்ப என்ன செய்யும்? பங்குடைமை பிறகுதான் செலுத்தும். அப்படி அவருக்கு அந்த உரிமை தொகை வழங்காத காலம் முழுவதும் அவருக்கு என்ன செலுத்ததும்? ஆண்டிற்கு 5% வட்டி செலுத்தணும். இதை கிளியரா விளையக்கணும். இப்ப பங்குடைமையில இருந்து ஒரு பங்காளர் விலகும் போது அவருக்கு அந்த டைம்லயே நம்பி தனக்கு உரிமை தொகையை செலுத்தியே ஆகணும். நடைமுறை கணக்கும் மூலதன கணக்கும் செலுத்தி அதை கூட்டி செலுத்தியே ஆகணும். அந்த சந்தர்ப்பத்துல செலுத்த இயலாட்டி அவங்க எப்பயும் செலுத்தலாம். அந்த செலுத்துற கால பகுதி முழுமைக்கும் 5% வட்டி செலுத்தணும். அவரோட உரிமை தொகைண்டா என்ன? அவரோட உரிமையோட அந்த செலுத்துற வட்டியும் அந்த காலப்பகுதி முழுமையா வழங்கப்படணும். இது கிளியரா? இப்ப 42ஆம் பிரிவு என்ன சொல்லப்படுது? சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு பங்குடைமையிலிருந்து பங்காளர் விலகும் போது அவர உரிமை தொகையானது செலுத்தப்படாமல் இருந்தா அல்லது கடன் கணக்கிற்கு மாற்றப்பட்டால் அவருக்கு ஆண்டுக்கு 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். விலகும் போது வட்டி செலுத்தப்படல் வேண்டும். ஒரு சில மாணவர்கள் பிழையா விலகிக் கொள்வீங்க. வட்டி மட்டுமா செலுத்துறது இல்ல, அவருக்கு எப்ப நாங்க ஃபுல்லா பேமெண்ட் செலுத்துறோமோ அது வரைக்கும் வட்டி செலுத்தணும். அதோட சேர்த்து அவர் முழுமையான உரிமையும் கொடுக்கணும். கிளியரா? அப்ப அவங்களுக்கு 5% வட்டின்னு சொல்றது ரெண்டு விஷயத்திலையும் வரும். 24ஆம் பிரிவுல வரது மேலதிகமா வழங்குற கடன், 42ஆம் பிரிவுல வரது விலகும் போது அவர் உரிமை தொகை கடன் காலத்துக்கு மாற்றப்படும் போது 5% வட்டி வழங்கணும். ஓகேயா? இது கூட சீராக்கத்துக்கு வரும். ஒரு பங்குடைமையில சேரல் விலகல்ல பயிற்சிகள் வரும். அந்த சந்தர்ப்பத்துல முக்கியமானது. எனவே எழுதிக் கொள்ளுங்க. 42ஆம் பிரிவின் படி பங்குடைமை வியாபாரத்திலிருந்து அல்லது பங்குடைமை வணிகத்திலிருந்து பங்குடைமை வியாபாரம் அல்லது பங்குடைமை வணிகத்திலிருந்து பங்காளர் ஒருவர் விலகும் போது அல்லது ஓய்வு பெறும்போது பங்காளர் ஒருவர் விலகும் போது அல்லது ஓய்வு பெறும்போது இலை பாறுதல் என்று சொல்லுவோம். பங்காளர் ஒருவர் விலகும் போது அல்லது ஓய்வு பெறும்போது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை பெறுமதியானது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை பெறுமதியானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் போது அல்லது கடன் கணக்கிற்கு பதியப்படும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை பெறுமதியானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் அல்லது பதியப்படும் போது பங்குடைமை வியாபாரத்தில் அல்லது பங்குடைமை வணிகத்திலிருந்து பங்காளர் ஒருவர் விலகும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை பெறுமதியானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் போது அல்லது பதியப்படும் போது தொடர்ந்து எழுதுங்க. வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படல் வேண்டும். வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படல் வேண்டும். எழுதுனா கிளியர்னா ஓகேன்னு போடுங்க. ஒவ்வொரு சாப்டரா படிக்கும் போது உங்களுக்கு கிளியர்னா நீங்களே கிளியர் ஓகேன்னு போட்டு வாங்க. சரியா? டவுட்னா கேளுங்க. இப்ப நாங்க சந்தோஷமா சிறப்பா படிச்சுட்டு போவோம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தாரன். இது கீழேயே எழுதி கொள்ளுங்க. இந்த நோட்டு கீழே எழுதி கொள்ளுங்க. ஒரு பங்குடைமையில பங்காளர் விலகும் போது, சரியா, விலகும் போது அவரோட உரிமை பெறுமதின்னு சொல்றது என்ன? அது தெளிவா சொல்லித்தாங்க. அவரோட உரிமை பெறுமதி அல்லது உரிமை தொகைடா அவரோட நடைமுறை கணக்கு மீதி, நடைமுறை கணக்கு மீதியும் மூலதன கணக்கு மீதியும் இது ரெண்டையும் கூட்டி வாரதுதான் அவரோட உரிமை. இந்த உரிமையோட அவருக்கு நாங்க செலுத்துற வட்டி இதெல்லாம் கூட்டி வாரதுதான் அவரோட உரிமை தொகை அல்லது உரிமை பெறுமதி. அது கீழே இதை நோட்ல போட்டு எழுதி வச்சுக்கணும். இதோட கணக்கு பேரு. சரியா? இப்படியெல்லாம் நீங்க எங்கேயும் படிக்க மாட்டீங்க. சரியா? அதனால எழுதி வச்சுக்கணும். சும்மா நாங்க டீச்சர் கைட்ல உள்ள விடியங்களை மட்டும் படிச்சா எடுக்க இயலாது. கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால டீச்சிங் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்க பேப்பர் கிளாஸ் அதனூடாக ஒரு சில விடயங்கள் நான் உருவாக்கி படிச்சு கொடுக்குறேன். பார்ட் 1க்கு தேவையான விடயம், பார்ட் 2க்கு தேவையான விடயம்.
அந்த விடயங்கள் தெரிஞ்சாதான் இலகுவா ஆன்சர் பண்ணலாம். எனவே நோட் பண்ணிக்கொள்ளும். உரிமை பெறுமதினா நடைமுறை கணக்கு மீதி மூலதன கணக்கு மீதி, அதான் உரிமை. அதோட நம்ம செலுத்துற வட்டியும் சேர்த்து வாரதுதான் இந்த உரிமை பங்கு அல்லது உரிமை பெறுமதின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்ப நாங்க அடுத்த முக்கியமான விடயத்துக்கு போவோம். பங்குடைமை, அதுல வரக்கூடிய ஒப்பந்தம். ஒரு பங்குடைமை ஒப்பந்தம்னா என்னட்டு பார்ப்போம். சரியா? பங்குடைமை ஒப்பந்தம் அதை முடிச்சுட்டு நாங்க பங்குடைமையில வரக்கூடிய நிதி கூற்றுகளுக்கு போவோம். இவ்வளவுதான் முக்கியமான அடிப்படை நோட்ஸ். கூட படிக்க தேவையில்லை, கணக்குக்கு தேவையான விடயங்களை மட்டும் சொல்லி தரும். எக்ஸாமுக்கு வரக்கூடியது மட்டும். எனவே தலைப்புனா பங்குடைமை ஒப்பந்தம். பங்குடைமை ஒப்பந்தம் சிம்பிளான விடை. ஒரு பங்குடைமை காணப்படுது. சரியா? பங்குடைமை அங்க உரிமையாளர்கள் காணப்படுவாங்க. இந்த உரிமையாளர் தான் யாரு? பங்காளர். ஒரு பங்குடைமையும் பங்காளர்களும் பங்குடைமையும் பங்காளர்களும் இந்த வணிகம், இந்த பங்குடைமைய நடாத்தி செல்றதுக்கு, இதை ஆரம்பித்து கொண்டு போறதுக்கு ஒரு பங்குடைமையில காணப்படக்கூடிய பங்காளர்களும் பங்குடைமையும் இதை நடாத்தி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு தேவையான முக்கியமானது ஆவணம் என்னன்னு சொல்லுவோம். அதான் நாம சொல்லுவோம் பங்குடைமை ஒப்பந்தம். பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்காளர்களை பங்காளர்கள் மேற்கொள்ளப்படும் உடன்பாடு பங்குடைமை ஒப்பந்தம். அதாவது பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்காளர்கள் பங்குடைமையுடன் மேற்கொள்ளப்படும் ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்பாடு பங்குடைமை ஒப்பந்தம் ஆகும். நீங்க ஒரு பங்குடைமை வணிகத்தை நடாத்தணுமா இருந்தா அங்க பங்குடைமையும் பங்காளரும் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்பாடை செய்யணும். அதான் சொல்லுவோம் பங்குடைமை ஒப்பந்தம். ஏன்னா இங்க ஒரு உரிமையாளர் இல்ல தங்கச்சி தம்பி, ஒரு உரிமையாளர் இல்ல. ஒரு உரிமையாளர் இருந்தா நீங்க தான் முடிவெடுப்பீங்க. லாபமோ நஷ்டமோ நீங்க தான் தீர்மானம் எடுப்பீங்க. சகல விடயங்களும் நீங்க மட்டுமே தீர்மானம் எடுப்பீங்க. இங்க ரெண்டுக்கு மேல உரிமையாளர் வாரதால அங்க பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு ஆள் சொல்லலாம் எனக்கு லாபம் குறித்த மாதத்துல தந்தது குறைவு, என்னை கூட்டிதாங்க, அல்லது நான் கூடுதலா வேலைக்கு வரேன், நீங்க வேலைக்கே வர மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் தர இயலாதுன்னு சொல்றாங்க, அல்லது ஒரு பிரச்சனை வருது. இப்படி வரக்கூடிய எல்லாத்துக்கும் என்ன தேவை? ஒப்பந்தம். இப்ப ஆரம்பத்திலேயே அந்த பங்காளர்கள் இணைஞ்சு அவங்க குறிப்பிட்ட ரூல்ஸ் போடுவாங்க. இப்படிதான் பங்குடைமையில லாப நட்டம் இப்படி வீதத்துல கொடுக்கறது, மூலதனம் இப்படி வழங்கப்படும், சம்பளம் வழங்குறதா இல்லையா, மூலதனம் வட்டி வழங்குறதா இல்லையா, அல்லது பங்குடைமைக்கு நீங்க மேலதிகமா செலவு செஞ்சா திருப்பி தருவோமா இல்லையா, அது எத்தனை காலப்பதிக்குள்ள தருவோம், ஒரு பங்குடைமையில இருந்து திடீர்னு விலக இயலாது, அப்படி விலகிறதா இருந்தா குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னுக்கே நீங்க ஒரு நோட்டீஸ் தரணும். இப்படி அவங்களோட விருப்பத்தின்படி சட்டத்தின்படி ஒரு ரூல்ஸ போடுவாங்க, குறிப்புகளை போட்டுதான் ஒப்பந்தத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி பங்காளருக்கும் பங்குடைமைக்கும் இடையில இடம்பெறக்கூடிய உடன்படிக்கைன்னா அதான் பங்குடைமை ஒப்பந்தம். கிளியரா? இப்போ பங்குடைமை ஒப்பந்தம்னு சொல்றது கட்டாயம். ஒப்பந்தம் இல்லாம நாங்க ஒரு பங்குடைமைய இலங்கையில நடாத்த முடியாது. கிளியரா? இப்ப நீங்க வருங்காலத்துல ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் செய்யறதா இருந்தா நீங்க நார்மலா ஒரு ஆரம்பத்துல ஒரு சில்லறை வணிகம் ஒரு பிசினஸ் செய்யலாம், அல்லது ஒன்லைன் மூலமா ஒரு பிசினஸ் செய்யலாம். அது நீங்க போக போக விருத்தி செய்யறதா இருந்தா உங்களோட நண்பர்களை இணைச்சு செய்யலாம். இப்பயே உங்களுக்கு ஐடியா ஆயிடும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்வோம் ஃபியூச்சர்ல. அப்படி செய்யும் போது இது உங்களுக்கு தேவைப்படும். இப்ப நீங்க உயர் தரத்துல கணக்குல படிக்கிற சால விடயங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்படும். இது முக்கியமா விலையும் கொள்ளணும். அதனால பிராக்டிகல் பிரயோக ரீதியா படிச்சு கொள்ளுங்க. தேவையான விடயங்களை கான்செப்ட் ரீதியா படிச்சு பிரயோக ரீதியாவும் படிச்சு கொள்ளுங்க. அப்பதான் நாங்க ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்கிறோம். எனவே எழுதி கொள்ளுங்க பங்குடைமை ஒப்பந்தம். அதுக்கு எழுதி கொள்ளுங்க பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்காளர்களுக்கிடையில் பங்காளர்களுக்கிடையில் பங்குடைமை
வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்காளர்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்படும் உடன்படிக்கை, மேற்கொள்ளப்படும் உடன்பாடு பங்குடைமை ஒப்பந்தமாகும். சரியா? இந்த பங்குடைமை ஒப்பந்தம் சொல்றது 3 முறைகள்ல காணப்படும். முதலாவது வாய்மொழி மூலம். எப்படி? நாம வாயால சொல்றோம் இப்படி இப்படிதான் செய்யறது. இரண்டாவது எழுத்து மூலம். மூன்றாவது நடத்தை மூலம். இப்ப நார்மலா பாருங்க, இப்ப நாங்க கிளாஸ் செய்யறோம். ஆரம்பத்துல உங்களுக்கு கூடுதலா கான்பிடென்ட் தர, நம்பிக்கையை தர, இப்படி நான் கிளாஸ் செய்வேன், குயிக்கா சிலபஸ் முடிப்பேன், 3-4 மாசத்துக்குள்ள முன்னது சிலபஸ் முடி தருவேன், பேப்பர் கிளாஸ் செய்வேன், செமினார் செய்வேன்னு தாரேன். இப்படி வாய்மொழி மூலம் சொல்றேன். நீங்க நம்பி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க. கடைசி டைம்ல உங்களுக்கு கிளாஸ் செய்ய இல்ல, உங்களுக்கு ஏமேல குற்றச்சாட்டுகள் போட இயலுமா இயலாது? சொல்லுங்க பாப்போம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாய்மொழி மூலம் இப்படி நாங்க ஆரம்பத்துல சொல்லி கிளாஸ் செஞ்சுட்டு போனா பேமேல ஏதாவது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க இயலுமா? குயிக்கா. வாய்மொழி மூலம் சட்டத்தின் முன் இந்த வாய்மொழி செல்லுமா? எவிடன்ஸ் இது ஓகேயா? தம்பி சொல்லுங்க பாப்போம். தம்பி சொல்லுங்க. இல்ல. வெரி குட். இப்போ வாய்மொழி மூலம் ஒரு ஒப்பந்தம் காணப்படலாம், ஆனா வாய்மொழி மூலம் செஞ்சா அது நமக்கு ஒரு எவிடன்ஸ் இல்ல. இது தெளிவா விலகிக் கொள்ளணும். அப்ப இது மிக முக்கியமானது, உங்களோட வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. நீங்க உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு எக்ரிமெண்ட் போட இருந்தாலும், அல்ல எந்த ஒரு பிசினஸோ அல்லது எந்த ஒரு செயற்பாடுகள் செஞ்சாலும் கட்டாயம் எழுத்து மூலமான ஒரு உடன்படிக்கையை செய்யுங்க. இதுதான் பெஸ்டான உடன்படிக்கை. ஒரு எழுத்து மூலமான எவிடன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இது நீங்க உங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளுங்க. எனவே இந்த 3 முறைகள்ல ஒப்பந்தம் இடம்பெறும். வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், நடத்தை மூலம். ஆனா மிக முக்கியமானது, ஒரு பங்குடைமையை நடாத்துவதா இருந்தா ஒரு எழுத்து மூலமான உடன்படிக்கை அவசியமானது. இது முக்கியமானது. இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். சரியா? எனவே எழுதி கொள்ளுங்க. பங்குடைமை ஒப்பந்தம் 3 முறைகளில் இடம்பெறும். முதலாவது வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், நடத்தை மூலம். எழுதி கொள்ளுங்க. பங்குடைமை ஒப்பந்தமானது 3 முறைகளில் இடம்பெறும். வாய்மொழி மூலம், நடத்தை மூலம், எழுத்து மூலம். ஓகேயா? அடுத்த நோட்ல போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எழுத்து மூலமான உடன்படிக்கை தான் மிக முக்கியம் ஒரு பங்குடைமை. எழுதி கொள்ளுங்க. அடுத்த நோட்ல, பங்குடைமை வணிகமானது எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஒன்றை பேணுதல் மிக முக்கியமானதாகும். பங்குடைமை வணிகமானது எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஒன்றை பேணுதல் மிக முக்கியமானதாகும். உங்களுக்கு இந்த மந்த் முழுமையா நிறைய கிளாஸ் போட்டு செய்வேன். இன்ஷால்லா தொடர்ச்சியான முறையில நிறைய கிளாஸ் செய்வோம். சரியா? ஆகஸ்ட் முழுமையா நிறைய கிளாஸ் செய்வேன். எனவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பெஸ்டா படிச்சுக்கொள்ளும். அடுத்த நோட் ஒன்று போடுங்க, மிக முக்கியமானது. இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு சீராக்கம் தாரான். அந்த சந்தர்ப்பத்துல சட்டம் நீக்கிது, ஒப்பந்தம் நீக்கிது. இதுல ஆன்சர் பண்ணுங்க. இதுல கேட்கிறால் ஆன்சர் பண்ணணும். சரியா? பிரச்சனையில அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. படிப்பு தானே, இப்ப நீங்க ஆன்சர் பண்ணி பழகும். இதுல நுகா தாச்சு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப ஒரு பங்குடைமை வணிகம், இங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது. நாங்க சட்டத்தை முதலாவது பார்ப்போமா, ஒப்பந்தத்தை பார்ப்போமா? எதை முன்னிலைப்படுத்தி அதுக்கு நாங்க தீர்வு வழங்கணும்? குயிக்கா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. இப்பயே பேசி பழகுங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஹை ஸ்டடீஸ்க்கு போகும்போது நிறைய விடயங்கள் இருக்கு, அதனால பேசி பழகுங்க. நுகா சொல்லுங்க பாப்போம். நாங்க சட்டத்தை முதலாவது பார்ப்போமா, ஒப்பந்தத்தை பார்ப்போமா? இதை முன்னிலைப்படுத்தி நாங்க சீராக்கத்தை மேற்கொள்ளணும். குயிக்கா. பாட்டுல ஒரு வினா வருது, சட்டமும் வருது, ஒப்பந்தமும் தாரான். அப்போ ஒரு சீராக்கம் தரும் போது எதை வச்சு நீங்க முதலாவது பதிவு செய்வீங்க? நடைமுறை கணக்கு, மூலதன கணக்குல எதை வச்சு பதிவு செய்வீங்க? தெரியாட்டி தெரியாதுன்னு போடலாம், அல்லது அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க பாப்போம்.
ஓகே கவி சொல்லுங்க தங்கச்சி. இதை நாங்க பார்ப்போம். சட்டமா ஒப்பந்தமா? தெரிஞ்ச யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஒப்பந்தம் சார். வெரி குட். சரியா? இதுல எல்லாருக்கும் தெரியும். நீங்க இதுல வெக்கப்படுறீங்க பேசுறதுக்கு. படிப்பு விடயங்கள் வெக்கப்பட தேவையில்லை. கிளாஸ் நாங்கள் இன்ட்ரெஸ்டா கொண்டு போகண்டா பேசுங்க. அப்பதான் கிளியரா படிச்சுட்டு போகலாம். தெளிவா விலையும் கொள்ளணும். உட பார்ட் உள்ள பங்குடைமை கட்டாயம் செய்யணும். ஃபைனல் எக்ஸாம்ல டேம் எக்ஸாம்லயும் வரும். தேர்ட் நான் ஒரு வினா செஞ்சு காட்டினேன் பங்குடைமை. இதை நான் படிக்கவே இல்லை. ஆனா தேர்ட் பேப்பர் ஒன்று செஞ்சு காட்டணும். சரியா? எல்லாரும் படிச்சீங்கன்னு சொன்னதா. இப்ப அந்த வினா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பெரிய ஒரு வினா இலகுவா சொல்லி தந்தேன். அப்ப சட்டமும் தருவான், ஒப்பந்தமும் தருவான். அடுத்து சட்டம் தரலாட்டையும் சட்டம் நாங்க படிச்சுக்கிறோம். 24ஆம் பிரிவு 42ஆம் பிரிவு ஒப்பந்தம் கட்டாயம் பேப்பர்ல தருவான். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க எப்படி மூலதன வட்டி பதிகிறது, எப்படி பங்காள சம்பளம் பதிகிறது, எப்படி கடனுக்கு வட்டி கொடுக்கிறது, எப்படி விலகும் போது வட்டி கொடுக்கிறது, எப்படி விலகும் போது கடன் கணக்கு மாற்றுறது, இதெல்லாம் முதலாவது எதை வச்சு நாங்க தீர்க்கணும்? ஒப்பந்தத்தை வச்சுதான் தீர்க்கணும். அந்த பங்குடைமையில ஒப்பந்தம் காணப்பட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒப்பந்தம் தான் முதலாவது நாம் முன்னிலைப்படுத்தி தீர்க்கணும். இது முக்கியமானது. எனவே எழுதி கொள்ளுங்க நோட்ல போட்டு. பங்குடைமை வணிகமானது ஒப்பந்தத்தை முன்னிலைப்படுத்தி தீர்வுகளை மேற்கொள்ளும். பங்குடைமை வணிகமானது ஒப்பந்தத்தை முன்னிலைப்படுத்தி தீர்வு மேற்கொள்ளும். எழுதி முடிச்சா இதுவரைக்கும் படிச்சது கிளியர்னா போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இனி உங்களுக்கு கிளாஸ் டிஃப்ரெண்டா செஞ்சுட்டு போவேன். உங்களோட பேசி தான் கிளாஸ் கொண்டு போவேன். இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி டியூட் தருவேன். அதே மாதிரி தியரி அடுத்த பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீக். சரியா? அதனால எல்லாரும் ரெடி ஆகிக்கணும். ஒரு கிளாஸும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும், படிச்சுட்டு வரணும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு போகும். சரியா? இப்ப நாங்க பங்குடைமை தொடர்பான அடிப்படை விடயங்கள்லாம் படிச்சுட்டோம். இதுக்கப்புறம் நாங்க பார்க்கக்கூடியது பங்குடைமை தொடர்பான கணக்கு விடயங்கள், நிதி கூற்றுகள் தொடர்பான விடயங்கள். இதுக்கப்புறம் நாங்க படிக்கக்கூடியது பங்குடைமையில கணக்குல பதிவு செய்வீங்களே அதுக்கு உதவி செய்யக்கூடிய விடயங்கள் தான் இனி படிக்க போறோம். எனவே தலைப்பு போடுங்க. பங்குடைமையில் காணப்படும் அதாவது பங்குடைமையில பேணப்படும் கணக்குகளும் நிதி கூற்றுக்களும். ஒரு பங்குடைமையில காணப்படக்கூடிய கணக்குகள் நிதி கூற்றுகள் என்னன்னு பார்ப்போம். பங்குடைமையில் காணப்படும் நிதி கூற்றுக்களும் கணக்குகளும். பங்குடைமையில் காணப்படும் கணக்குகள், அடுத்தது நிதி கூற்றுக்கள். நான் சொல்லி தரக்கூடிய விடயங்கள் தான் நீங்க பங்குடைமையில பாட்டுல செய்ய வரும். உங்களுக்கு வேண்டப்படுவதில் வரக்கூடியது. சரியா? பங்குடைமையில இந்த விடயங்கள் தான் பின்னுக்கு படிப்போம், பாட்டுல செய்வோம். முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், எழுதி வைங்க. பாட்டுல செய்யக்கூடியது முதலாவது நிதி கூற்றுக்கள்னு போடுவோம். சைட்ல போடுங்க கணக்குகள். உங்களுக்கு நோட்ஸ் வந்து பெஸ்டா இருந்தா தான் படிக்கிறது இலகுவாயிருக்கும். அப்பதான் கணக்குகள் செய்யலாம். இதுல 3 நிதி கூற்றுக்கள் உங்களுக்கு கேட்பான். முதலாவது வருமான கூற்று, அடுத்தது இலாப நட்ட பகிர்வு கூற்று. அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து தருவான். வருமான கூற்று பிராக்கெட்ல போடுவான், பகிர்வு உட்பட. கூடுதலா இப்படிதான் தருவான். சகலரும் விலையும் கொள்ளணும். உங்களோட வேண்டப்படுவது பாட்டு கேள்வியில வருமான கூற்று 31/3/2027 முடிவடைந்த ஆண்டுக்கான ஏபிசி பங்குடைமையின் வருமான கூற்று பிராக்கெட்ல பகிர்வு உட்படன்னு கேட்பான். சரியா? அடுத்தது நிதி நிலைமை கூற்று. இந்த நிதி நிலைமை கூற்றுல உங்களுக்கு முழுமையா கேட்கலாம் அல்லது பகுதி விடயங்கள் கேட்கலாம். உதாரணமா உரிமையை மட்டும் கேட்கலாம் அல்லது சொத்துக்கள் பொறுப்புகள்ல ஏதாவது கூறுகள் கேட்கலாம். சரியா? நிதி கூற்றுகள் 3 விடயம்: வருமான கூற்று, லாப நட்ட பயிர் கூற்று, நிதிநிலைமை கூற்று. எப்படி கேள்வி வரும்டா, வருமான கூறுன்னு கேட்டு பயிர் உட்படன்னு கேட்பான். இந்த நிதிநிலைமை கூற்றுல உரிமை கேட்கலாம் அல்லது சொத்துக்கள் பொறுப்புகள் கூறுகள் கேட்கலாம். அடுத்த கணக்குகள். இல்ல 3 கணக்குகள் முக்கியமானது. உங்களோட எக்ஸாம்பிள் ஷுவரா வரும். முதலாவது நடைமுறை கணக்கு, பங்காளர் நடைமுறை கணக்கு. இரண்டாவது பங்காளர் மூலதன கணக்கு.
அடுத்தது பங்காளர் கடன் கணக்கு. இது மேலதிக கடன் பொதுவாக வாரது. அந்த விலகுற சந்தர்ப்பத்துல வர கடன் இங்க பொதுவா வரும். எனவே எழுதி கொள்ளுங்க. ஒரு பங்குடைமையில காணப்படக்கூடிய நிதி கூற்றுக்கள் கணக்குகள்: வருமான கூற்று, பகிர்வு, லாப பகிர்வு கூற்று, அடுத்த நிதிநிலைமை கூற்று. அதை எப்படி வரும்னு சொல்லிக்கிறேன். கணக்குகள்ல 3 விடயங்கள் போடுங்க: நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, கடன் கணக்கு. எழுதி கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நாங்க என்ன படிக்க போறோம்னா, இந்த நிதி கூற்றுக்கள் அப்படியே விவரிச்சு படிக்க போறோம். அதாவது வருமான கூற்று நாங்க ஏற்கனவே தனியுடைமை நிதி கூற்றுக்களை படிச்சுட்டோம். அது இங்க நாங்க படிக்கிறது இல்லை. இப்ப இங்க நாங்க வித்தியாசமான முறையில உள்ளதை மட்டும்தான் படிப்போம். லாப பயிர் கூட்டு படிப்போம். ஓகேயா? வருமான கூட்டு, நிலைமை கூட்ட மாதிரியுடைய சொல்லி தருவேன். புதுசா படிக்கக்கூடியது லாப பயிர் கூட்டு. அதே மாதிரி நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, அதே மாதிரி கடன் கணக்கு. இந்த விடயங்கள் தான் முழுமையான அறிமுக விடயங்கள், மாதிரி விடயங்கள். அதை எப்படி பதிவு செய்யறதுன்னு படிப்போம். இதுதான் நாங்க இதுக்கு பிறகு படிக்கக்கூடிய விடயம். ஓகேயா? இதுல ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரியா? நம்மளா சொல்ல போனா புத்தகத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது நுவரெலியாவில இருந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வெட்டிகுலர் சைட் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரியா? அதனால ஒவ்வொரு பிரதேசத்துல ஒவ்வொரு மாதிரி டீச் பண்ணுவாங்க. அடுத்தது ஒவ்வொரு பிரதேசத்துல ஒவ்வொரு பேப்பர் இடம்பெறும் உங்களோட எக்ஸாம். அடுத்தது ஒவ்வொரு பிரதேசத்துல ஒரு சில இடத்துல நிறைய வசதிகள் இருக்கும், நிறைய இடத்துல வசதிகள் இருக்காது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா தான் ஆன்லைன் கிளாஸ். அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் படிச்சுதாரு. இப்ப நீங்க எடுக்கிற முயற்சி உங்களோட ஹார்ட்வேர் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதை தெளிவா விளையப்படும். ஏன்டா இப்போ ஒரு சில இடத்துல நல்ல ஸ்கூல் இயக்கலாம், நல்ல இன்ஸ்டிடியூட் இயக்கலாம், பிரபல்யமான ஆசிரியர்கள் இயக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒன்லைன படிக்கிறீங்க. உங்களோட இடத்துல ஒழுங்கான வசதிகள் இல்லாட்டியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் படிச்சுதாரேன். உங்களுக்கு தியரி எப்படி படித்தாரேன், ஒரு வருடத்துக்கு மேலதையா படிக்கிறேன் தெரியும். பேப்பர் கிளாஸ் பெஸ்டா படித்தாரேன். எம்சிக்யூ நான் படித்தர மாதிரி எங்கேயும் படித்தர மாட்டான். அதே பாட்டு விடயங்கள், அது முக்கியமான ஷோர்ட் நோட்ஸ் தாரது, தியரி விடயங்களை எழுதி படங்கள் கீறி விளக்கப்படுத்துறது, நோட்ஸ் எப்படி தாரது எல்லாம் தெரியும். ரெக்கார்டிங் தாரன் முழுமையா. இப்போ பெஸ்டாவே படித்தாரன். எந்த சைட்ல பிரச்சனைகள் இல்ல. இன்ஷால்லா கூடுதலான லைவ் கிளாஸ் கூட்டி நீ செஞ்சுட்டு போவேன். இன்னும் மேலதிகமான வசதிகள் செஞ்சு தருவேன். நீங்க என்ன செய்யணும்டா, அந்த ஒவ்வொரு கிளாஸும் படிக்கிறத கட்டாயம் அன்றைக்கே படிச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி அந்த வீக்குள்ள 1-2 டேஸ்ல படிச்சுக்கொள்ளணும். சரியா? அதே போல லைவ்ல ஜாயின் ஆனா உங்களுக்கு போர் அடிச்சாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் படிச்சே ஆகணும். நார்மலா கிளாஸ்ல ஜாயின் பண்ணா போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டா தான் படிப்பீங்க. அதனால நார்மலா 2 ஹவர்ஸ்னா அல்லது 1.5 ஹவர்னா ஃபுல்லா இருந்து படிக்கணும். அடுத்தது கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸுக்கும் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணணும். கிளாஸ் மிஸ் பண்ணதா இருந்தா முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது ரெக்கார்டிங் போடுவேன், திருப்பி தேவைன்னா ரிவிஷன் பண்ணிக்கொள்ளணும். இது உங்களோட கடமை. நீங்க முயற்சி செய்யறதை பொறுத்துதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேயா? அப்ப 2025 பேட்ச் யூனிவர்சிட்டிக்கு எடுத்துட்டாங்க. 2026 பேட்ச் எக்ஸாம் செய்யறாங்க. அடுத்து உங்களுக்கு 2027 பேட்ச் இப்படி எக்ஸாம் செய்வாங்க, யூனிவர்சிட்டி எடுப்பாங்க. இப்படி நிறைய விடயங்கள் பேசிக்கிட்டே. அதனால ட்ரை பண்ணி படி. நான் இன்ஷால்லா கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருமே எடுப்போம். அதுக்கான ஃபுல் முயற்சி நான் செஞ்சு தருவேன். சரியா? அடுத்து நாங்க என்ன படிக்கணும்? இந்த பங்குடுமையில வரக்கூடிய நிதி கூற்றுக்கள் படிக்கணும். உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல குயிக்கா சிலபஸ் முடிக்கலாம். சரியா? இனி உங்களுக்கு நார்மலா 1.5 hour கூட கிளாஸ் இடம்பெறும். நார்மலா தொடர்ச்சியா 2 hour கூட கிளாஸ் செய்வேன். சரியா? நார்மலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸும் அடுத்து டிகிரி செகண்ட் கிளாஸும் நார்மலா 1 hour தான் கிளாஸ் செஞ்சுக்கிறேன். பிரச்சனை இல்லை. இனி உங்களுக்கு கூட நேரம் படிச்சு தருவேன், டியூட் தருவேன். இனி நிறைய நேரம் இது படிக்கணும், நிறைய எழுதணும், பேப்பர் செய்வோம், எல்லாம் செஞ்சுட்டு போவோம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த நிதி கூற்றுகள் ஆரம்பிச்சு போவோம். ஃப்ரெஷ்ஷா படிப்போம். லாப நட்ட பயிர் கூட்டுல இருந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து போகும். சரியா? இப்ப டியூட்லாம் குரூப்ல போட்டா நீங்களே பிரிண்ட் பண்ணிட்டு வரணும். கிளாஸ்க்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷால்லா தொடர்ச்சியாக படிக்கும். அடுத்து நீங்க செய்ய வேண்டிய விடயம், ஒரு கிளாஸ்க்கும் ஜாயின் பண்ணணும். அடுத்து உங்களோட பேமெண்ட் விடயங்களை சரியா டைமுக்கு போடணும்.
அதில் லேட் பண்ணக்கூடாது. நான் சொல்ற மாதிரி பேமெண்ட் விடயங்களை இப்படி ரெடி பண்ணி டைமுக்கு போட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் நீ தொடர்ச்சியாக கிளாஸ் செஞ்சு போகலாம். அந்த கிளாஸ் எடுத்துலையும் நிறைய விடயங்கள் இருக்கு. அதனால பேமெண்ட் விடயங்களை சரியா போட்டுக்கொள்ளுங்க. படிப்பு விடயங்கள் எல்லாம் சரியா செஞ்சு கொள்ளுங்க. ஓகேயா? கட்டாக வேணாம், வெயிட் பண்ணுங்க.